விஜயை பார்த்தீங்களா எப்படி விளாசிட்டாரு ஜட்ஜி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளவோ விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசையும் சரி, அதிமுக கட்சிகளையும் சரி, எண்ணற்ற கட்சிகளையும் சரி, நீதிமன்றத்தில் எல்லாருமே வந்துட்டு போய் திட்டு வாங்கிட்டோம், போய் அசிங்கப்பட்டுட்டோம், அவமானப்பட்டுட்டோம், இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாதுன்னா பேச்சு வாங்கிட்டு வந்தவங்க தான். ஆனால் நீதிபதி என்ன டோன்ல சொன்னாங்க, நீதிபதி எந்த மாதிரி விஷயங்களை பேசினாங்கன்றதெல்லாம் கடந்து அரசியல் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக ஊடகத்தில் வேற மாதிரி திருச்சி நியூஸ் எல்லாம் போடுறதை நம்மளால பார்க்க முடியுது. இதுல குறிப்பா சோசியல் மீடியால வேலை செய்யக்கூடிய ஒரு சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாத்தீங்களா விஜய் இனி எந்திரிக்கவே முடியாது, விஜயோட அரசியலே இதோட முடியுது, நீதிபதி சொல்லிட்டாரு, விஜய்க்கு தலைமை பண்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நீதிபதின்றவர் எல்லாருக்கும் பொதுவான ஒருத்தர். அவரோட பார்வையில் என்னன்னா 41 உயிர் போயிருக்கு, இதுக்கு 2 கட்சிகள் ஒருவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். யாரும் யாரை குற்றம் சாட்டாமல் நேர்மையான முறையில் விசாரணை நடத்தி உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் இனி எதிர்காலத்தில் நிகழாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்காரு.